நிச்சயமா நான் கேட்டேன், சந்தர்ப்பம் கிடைச்சாலும் கேட்டுருவேன். நிறைய விஷயங்கள்ல தமிழ் தேசியம் சொல்றாரு. அது இந்திய தேசியத்துக்கு முரணானதா சொல்றாரு. இந்தியான்னு ஒரு நாடே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்றாரு. அது இல்லைன்னு நம்ம பல முறை நிரூபிச்சிருக்கோம். இந்தியாங்கிற பேர் வேணா புதுசா வந்திருக்கலாம், ஆனா அதற்கு முன்னாடியே இந்தியா இருந்தது, பாரதம்ங்கிற பேர்ல இருந்தது. சரி, ஆளுகையை பொறுத்து தான் நாங்க சொல்லுவோம். நீங்க ஆண்டவர்கள் கணக்கு அப்படின்னா தமிழ்நாட்டை என்னைக்கு மொத்தமா ஒரு மன்னர் ஆண்டிருக்கிறார். தமிழ்நாட்டிலே சேரர் ஆண்டிருக்காரு, சோழர் ஆண்டிருக்காரு, பாண்டியர் ஆண்டிருக்காரு, பல்லவர் ஆண்டிருக்காரு. அதுவும் ஆளுக்கு ஒரு பிரதேசம் ஆண்டிருக்காங்க. அப்ப எது தமிழ்நாடு? பல்லவர்கள் ஆண்டதா, பாண்டியர் ஆண்டதா, சோழர்கள் ஆண்டதா, வேற யாரு ஆண்டது? அப்போ தமிழ்நாடுங்கிற ஷேப்பே வேற வேற இடத்துல இருந்திருக்கு. நீங்க சென்னை மாகாணமா இருந்திருக்கு, தமிழ்நாடுங்கிற மாநிலமா இருந்திருக்கு, கன்னியாகுமரி பின்னாடி இணைஞ்சிருக்கு, பிபி குளம் பின்னாடி இணைஞ்சிருக்கு, திருத்தணி நமக்கு வந்திருக்கு, திருப்பதி வெளியே போயிருக்கு. இது மாதிரி அந்த மேப்பே ரீசைக்கிள் ஆயிருக்கு. அப்ப எது தமிழ்நாடு? 1947 வந்து தமிழ்நாடா, 52 பிரிச்ச தமிழ்நாடா, 67 தமிழ்நாடு பேர் வச்ச பிறகு வந்து தமிழ்நாடா? எது தமிழ்நாடு? அப்ப இது ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப என்னைக்கோ பாரதி செந்தமிழ்நாடு போது என்னைக்கோ வச்சார், சுதந்திரத்துக்கு முன்னாடி வச்சுட்டு போயிட்டார். அப்ப நம்ம தமிழ்நாடுங்கிறது தனி, நாங்க வேற குணம், வேற இனம் அப்படிங்கிறது உண்மை இல்லை. தமிழ்ல முன்னிறுத்தணும் ரொம்ப சரி. அதுல தமிழ்நாட்டில் முன்னிறுத்தாம வேற எங்க முன்னிறுத்துவீங்க? அதுல கேள்வி குழப்பமே இல்லை. ஆனா தமிழை முன்னிறுத்துவதற்காக இந்தியா என்று ஒரு நாடே கிடையாதுங்கிற பிம்பம் உண்மை இல்லை.